பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னா நீங்க யோசிக்கணும். ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு வருஷமா இதே பிரச்சனையை வச்சே கதைச்சு கொண்டிருக்கு. இதுல என்ன இருக்குதுன்ற யோசிக்கிற அளவுக்கு கூட உங்களை அவங்க விடையில. சில வேளை உங்களுக்கு கூட பெட்டி தந்திருக்கலாம், அல்லது சில வேளை உங்களுக்கு கூட பணம் தந்திருக்கலாம், அல்லது எங்கேயாவது ஒரு காணியை பிடிச்சி தந்திருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிக்கணும், உங்களோட வாழ்க்கை முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு பின்னால் வர சமூகம் என்னத்தை சாதிக்க போகுது, என்னத்தை அனுபவிக்க போகுது. இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து சிங்களவனோட நாங்கள் சண்டை பிடிச்சி எல்லாத்துக்கும் இடக்கு முடக்கா கதைச்சு எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இருக்கிறதையும் இழந்து கொண்டு தானே இருக்கிறோம். அப்போ ஒரு விகாரையை விட்டுட்டு அவங்க அதுக்கு மாற்று வழியை செய்கிறேன்னு சொல்கிறாங்க தானே. சரி, அது நடந்து முடிஞ்சு. இனி விகாரை வந்தால் நீங்கள் அர்ஜுனாட போய் கடிதத்தை கொடுங்க, 6 வழி நம்ம இல்லையா அவர் வந்தாங்க இருப்பார். இதை நாங்கள் கண்ணால் நிறைய விஷயங்களில் பார்த்துருக்குறோம். அப்போ எங்களுக்கு விதண்டாவது கதைக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றதுக்காக வாயில் வாரதெல்லாம் கதைக்கக்கூடாது. அவர் சும்மா ஒரு அப்பாட அரசியலை தூக்கி கொண்டு வந்து இங்கே செய்யலை. அவர் ஒரு சரியான போஸ்டிங்கில் இருந்தவர், நல்ல ஒரு வேலை செய்தார். இலங்கையில் பிரச்சனை என்று சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு வந்து அவரோட வாழ்க்கை முறை வேறையா இருக்கும். அதை யோசிங்க கொஞ்சம். அறிவு உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு அறிவாக சிந்திக்கிற ஆக்கலன்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கணும். வைத்தியர் அர்ச்சுனா இன்றைக்கு தனக்கு இலங்கையில் பிரச்சனைன்னு சொன்னால் எந்த நாடுகளாக இருந்தாலும் அவர் ஆதரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்கு இந்த இலங்கை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் கூட அவருடைய சிறப்புரிமைகளை எல்லாம் அடக்கி வச்சிருந்திருக்கு, கொடுக்காம வச்சிருந்திருக்கு. அவர் வாழலாம் எப்படியும். இன்றைக்கும் அந்த மக்களுக்காக மக்களோட போய் நின்று போராடி எத்தனை கைதுகள், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு பேர் தேவையில்லாமல் எழுதுறாங்க. இதெல்லாம் சகிச்சு கொண்டிருக்கிறாரண்டா வயது போன நீங்கள் என்றாலும் கொஞ்சம் யோசிக்கணும். நாளைக்கு உங்களோட பிள்ளைகள் ஒரு டாக்டரா வந்த பிறகு நீங்க அரசியல்ல போய் இப்படி கஷ்டப்பட விடுவீங்களா? அல்லது உங்களோட சொந்தக்காரர் யாராவது இப்படி டாக்டரா வந்து நல்ல ஒரு போஸ்டிங்லன்னு அவருக்கு வயசு போயிட்டா, அரசியல்ல இந்த வேலையில இருந்து ஓய்வு பெற்றுட்டு அரசியலுக்கு வந்து காலத்தை போக்குறதுக்கு. ஓகே, ஜனார்தன் மறுபடியும் கொஞ்சம் சான்ஸ் கொடுப்போமா? கொடுங்க கதைங்க. காந்தன் காந்தன் ஃப்ரீயா? காந்தன் வணக்கம். ஜொனார்தன் கருத்தை நான் முழுக்க ஆதரிக்கிறேன். நல்ல ஒரு காலத்தின் தேவை, நல்ல ஆழமான சிந்தனையா தூர நோக்கத்தோட அவர் கதைக்கிறார். அதை நான் முற்று முழுதாக வரவேற்கின்றேன். இது ஓகே குட். இதுல நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த சித்தரண்ட விஷயங்கள்ல ஒன்று அப்போத கதைச்சிருந்த ரவுராம். இதுல தான் செல்லப்பா சுவாமிகள் முந்தி இருந்தவர், அவரை கனவேர் சொல்றது விசர் செல்லப்பாண்டு. ஆனா ஜோகர் சுவாமி தான் செல்லப்பா சுவாமியை பின்தொடர்ந்து அவர்கிட்ட சீசினை அறிக்கைக்க செல்லப்பா சுவாமியார் மூத்திரம் பேக சிலது தனக்குள்ள புருவிருப்பார். அதை பக்கத்துல ஒட்டிருந்து கேட்டுத்தான் அதை சிலது சேர்ப்படுறார். அதே போல சித்தர்கள் கதை கேட்க மற்றவர்களுக்கு விளங்காது, அது சரியான ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒவ்வொரு சொற்களும் வசனங்களும் அது பொதுமக்களால புரியாது. பிற காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும். இதைத்தான் நான் இதுல சொல்ல விரும்புகின்றேன். உண்மையிலேயே இந்த கருத்துக்கள் இதுல இந்த காந்தன் சொன்னதுக்கு நான் சில சான்றுகள் சொல்றேன். யோகர் சுவாமிகள் நேரடியாக யோகர் சுவாமிகளை ஃபாலோ பண்ண எத்தனையோ பேர், யோகர் சுவாமிகள் சில வார்த்தைகள் சொல்லி இருக்கிற இந்த இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனா சொன்ன வார்த்தைகளை தவறா சொல்லுகிறார்கள். யோகர் சுவாமிகள் என்று சொல்லி சுவாமிகளா இருந்தவரே அவர் பேசும் பொழுது நேரடியாக பேசியிருக்கிற சில கெட்ட வார்த்தைகள் அதை ஆதாரபூர்வமாக எனக்கு நிரூபிக்க முடியும். அதுக்கு நான் அந்த சான்றாக சொல்லி இருக்கிறேன். அதே மாதிரி ஓகே, அதை நான் நீண்டவாளம் செல்லவில்லை. வேற ஆக்களுக்கு ஜீவன் கதைப்படுற அது சம்பந்தமா விராவிகாரு ஜோந்தனுடைய ஒவ்வொரு பார்வைகளும் சிந்தனைகளும் சொல்ற கருத்துக்களும் மிக நுட்பமானவை, ஆழமானவை. இந்த மக்கள் மத்தியில ஆழ ஊடுருவி செல்ல வேண்டிய கருத்துக்களை தான் மிக ஆளுமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அவருடைய அந்த ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் நான் ரசிகனா இருக்கிறேன். அந்த எண்ணங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு ஆளுமைமிக்க ரசிகனா இருக்க ஆசைப்படுறேன். அவருடைய பணி தொடர்ந்து இந்த இதனூடாக அர்ச்சுனா சார்ந்த எண்ணங்களுக்கு பிரதிபலிக்கணும் என்ற என்னுடைய வேண்டுகோள். அவருக்கான ஒரு சிறப்புரிமை பாராளுமன்றத்தில் அர்ச்சனாக்கு வழங்கப்படுற சிறப்புரிமை மாதிரி
இந்த தளத்துல அவருக்கான ஒரு சிறப்புரிமையை ஏரியல் ஊடாகவும் இந்த தளத்தை நடத்தி கொண்டிருக்கிற சுரேஷ் ஊடாகவும் வழங்கப்பட வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையா இருக்கிறது. அடுத்ததாக இன்றைக்கு ஆமாம் வந்து ஆமாம் ஆமாம் அது சுரேஷுக்கும் கணவர் இடையில டிசம்பர்னா சுரேஷும் பேசி கொடுத்தாலும் தொடர்ச்சியாக அதனுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அது உண்மையிலே இல்ல நாங்கள் அதை எல்லாரும் நான் புரிஞ்சு நான் உண்மையிலே ஆமோதிக்கிறேன். எல்லாருக்கும் வந்து ஆமாம் உண்மையா அரசியல் ரீதியான கதைச்சு கொண்டு போய்க்க வந்து ஒரு தடவை நிப்பாடுற வந்து அது கூடாதுதான். அதை நான் முற்றுமுழுதா சொல்றேன். அரசியல் ரீதியா கொஞ்ச நேரம் தொடர்ந்து காய்ச்சி கொண்டிருக்கலாம், அது புலோவில் வேறும், அதை கதைக்க விட்டுட்டு தான் அப்புறம் நிப்பாட்ட வேண்டி இருக்கும். ஓகே, அது நானுமே கொள்றேன் முற்றுமுழுதா. ஆமாம் என்னோட என்ன கருத்தையும் சொல்ல யசின் விரும்புகிறேன். கீழே பாருங்க யசின், எல்லாரும் எழுதினவன் அதுலயே பார்க்கலாம். நீங்க ஆ, நீங்க பார்த்து இல்ல வந்து சொல்லுங்க. டீசன் டீசன் ஐ ஆம் அதுல நாட் பாருங்க, டோட்டலி, அதை நான் பாரு, முழுக்க இடையில முழுக்க சொல்றேன் வந்து குறுக்கிடாதீங்க அதை எல்லாரும் சொல்லுங்க. அரசியல் ரீதியா யாருண்டா ரகுராம் அண்ணாவோ ஜொனாத்தனோ யார் அரசியல் ரீதியா கதைக்கையும் வந்து இடநிறுத்த வேண்டாம்ன்றதை நானும் சொல்றேன். ஓகே, நன்றி. எனது கருத்தையும் ஓகே சொல்றேன். என்னென்றா நானும் சுரேஷ வேறொரு தளத்திலிருந்து தான் நான் அவரை எனக்கு ஏற்றுக்கொண்டேன். அண்ட் சில பேர்ட்ட வந்து இயற்கை ஞானம் இருக்கு. அதே போலதான் சுரேஷுக்கும் மற்றது ஜொனதன் ரவுராம் அவைக்கு ஒரு இயற்கை ஞானம் ஒன்று இருக்குது. அது இறைவனால கொடுக்கப்பட்டது. அதை நாங்கள் சரியான நேரத்துல சரியான இடத்துல பிரயோசனப்படுத்தணும். அதுதான் எங்களது கடமை. உண்மையில எனக்கு இதுல ஓகே, இன்றைக்கு ஒரு பெரிய கவலை எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு இந்த தளங்கள்ல சுரேஷ் பயணிக்க முடியாத கட்டத்துல விடுமுறையில நிக்கிறார் என்றதுதான் இன்னைக்கு எனக்கு பெரிய ஒரு மன வேதனையான விஷயம். ஏனென்று சொன்னால் இந்த ஒரு விடயத்துக்காகத்தான் சுரேஷ் நீண்ட நாள் காத்திருந்தது. மிக தெளிவாக சொல்லியிருந்தது இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடு, ஜெயலலிதாவின் செயற்பாடு, அது தொடர்பாக இனி என்னென்ன செய்ய போயினோம், தேர்தல் காலங்கள் வரைக்க உண்மையிலேயே அதை என்னென்னத்தை விட போயினோம் என்றெல்லாம் உண்மையிலேயே ஆளுமையான பதில்களாக சுரேஷ் பல மாதங்களுக்கு முதலே சொல்லியிருந்தவர். இந்த நேரத்துல அவரை கொண்டு நாங்க இந்த தளத்தை கதைக்க முடியல என்றது உண்மையில எனக்கு ஒரு பெரிய, அது அர்ச்சனாக்கு ஒரு சார்ந்த அரசியலில் நாங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடைவெளியாக தான் நான் பார்க்கிறேன். மிக விரைவில் அவர் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்றோம். அவருக்கான அந்த ஓய்வுன்றதும் தேவையா இருந்த காலத்தால நாங்கள் அந்த ஓய்வை கொடுத்துட்டு இருக்கிறோம். சரி, சந்திப்போம் தொடர்ச்சியாக. நான் ஒரு விஷயத்த நான் ஒரு விண்ணப்பமா சொல்றேன். அப்படின்றால் அவர் ஒரு சில ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு 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 தகவலை கூட பதிஞ்சிட்டு அனுப்பி விட்டாருன்னா நாங்க இதுல போட்டா கூட அது இன்றைக்கு ஒரு சாத்தியமான விஷயமா இருக்கும் நான் நம்புறேன். நீ ஒரு கருத்தை அப்படி சொல்லுவோம் அவருக்கு. அண்ணன் இந்த காலம் இல்லையா அண்ணன், எந்த காலத்திலையும் வடிவா சொல்றேன் கேளுங்க. நாங்கள் பலமா இருக்கையே எங்கட கோரிக்கையில ஏற்றுக்கொள்ளாத உலகமும் அரசாங்கமும் நாங்கள் பலவீனமாக நொந்து நூலாகி போய் பிச்சைக்காரனை விட மோசமா கேடு கட்டு போயிருக்கையாக்கியான எங்கட கோரிக்கையில ஏற்க போகுது. இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு சிந்தனைகளை முன்வைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அரசியல் மாற்றம் மட்டும்தான். அதாவது புதிதாக வந்த ஜனாதிபதியும் அவர் சொல்லியிருக்கிற சில விஷயங்களும் அவர் ஒரு என்னன்னு சொல்றாரு, மென்ம போக்கு கடைப்பிடித்து இந்த 3 இனங்களையும் ஒன்றாக பார்ப்போம், ஒன்றாக பயணிப்போம் என்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் இன்றைக்கு இந்த அதாவது பிரதேசபை கூட்டத்துல கனவரை கதைக்க வச்சது. இதே ராஜபக்சவா கோத்தபாய ராஜபக்சவா வந்திருந்தால் அர்ச்சுனா மட்டும்தான் நல்ல குமரி இருப்பார் இல்லையா, மிச்சம் எல்லாரும் வாய மூடி கொண்டுதான் இருந்திருப்பினான். அப்ப ஒரு ஜனாதிபதி எங்களுக்கான சுதந்திரத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் தந்து தாராரா இல்லையா, ஆனா அதை அங்கீகரிச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் எல்லா விடயத்தையும் கேட்டு விட முடியாது. ஒன்றை மட்டும் இந்த விஷயத்துல புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் தேசியத்துக்கும் தாயத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல. அந்த தேசிய தாயக கோட்பாடுகள் 2009 மௌனிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த தேசிய தாயக கோட்பாடுகள் தவறானவை அல்ல, அதை எடுத்து சென்று கொண்டிருந்தவர்கள் தான் தவறானவர்கள். இந்த 15 வருஷமாக இன்றைக்கும் ஒரு பிழையான தேசிய கோட்பாட்டை எடுத்து வச்சு கொண்டுதான் இன்றைக்கு எங்கட இந்த சைக்கிள் கட்சி அந்த உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு மக்கள் மத்தியில ஒரு யுத்தத்தையும் பெருமொரு ஆபத்தையும் உருவாக்கி எங்கட இனத்தை மீண்டும் ஒரு துன்ப நிலைக்கு கொண்டு வருவதால் இவர்கள் நோக்கமாக இருக்கிறது. நிச்சயமாக இருந்து பாருங்கள், இந்த புத்த விகார விடயம்
மௌனிக்கப்பட்ட பிறகு அவங்க எந்த காலத்திலுமே எந்த அரசாங்கம் உலகம் சேர்ந்து வந்தா கூட இந்த புத்த விகாரை இடிக்கப்பட மாட்டாது. அப்படி இடிக்கப்பட்டால் இலங்கையில புத்த மதம் என்ற ஒரு கோட்பாடு மாற்றம் பெற்று என்ற ஒரு முடிவு தான் நான் பெறுவேன். அப்படி அதை ஏற்றுக்கொள்ற புத்த மத கொள்கைகளா இல்லாட்டி புத்த மதத்தை பின்பற்ற அந்த தலைமைகள் ஒரு காலம் அவங்களுக்கு அப்படி ஒரு தீர்வை தரப்போவது இல்லை. இதை நன்றாக புரிந்து கொள்வோம். நாங்கள் யதார்த்தமான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சொன்னால் இந்த சமூகம் எங்களை முரணான பேரை குத்தி முரணான ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொல்லி நாங்கள் இந்த தேசத்துக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு விஷயத்துக்கு வந்துடுது. அதுதான் மிக வேதனையான விஷயம். அரசியல் கருத்தை அரசியலா முன்வைங்கோ. இந்த விஷயம் எவ்வளவுக்கு சாத்தியமானது நியாயமானதுன்ற மாற்று கருத்துக்கு இடமில்லை. 100% நியாயமானது. அந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட காணிக்கல அதுக்கும் யாழ்ப்பாணத்து காணிகள் அறுதி உறுதி காணிகள். அதை மட்டும் படிவா விளையுங்க. மற்ற காணிகள் மாதிரி யாழ்ப்பாணத்து காணிகள் தோம்பு காணிகள் சொல்லப்படும். அது ஆண்டாண்டு காலமாக அரசாங்கம் நெச்சா கூட சுவீகரிக்க முடியாத சட்டங்கள் கூட இருந்தது. இன்றைய அரசாங்கங்கள் தான் அதனை சட்டத்துக்கு முரணான வகையில் தங்களோட சட்டத்தை பயன்படுத்தி தங்களுக்குள்ள கொண்டு வந்து கொண்டிருக்குது. அப்ப நியாயமான கோரிக்கை, ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமான எவ்வளவுக்கு 100% நியாயமான கோரிக்கையோ அந்த புத்த விகாரை அதுல கட்டினது தவறுன்றது. அது போன்றுதான் நாங்கள் கூறப்படுற அதை இடியுங்கன்றதும் 100% சாத்தியமில்லாத விஷயம். எந்த ஒரு கட்டத்திலையும் நீதிமன்றம் கூட உங்களுக்கு உத்தரவு போடாது இந்த விகாரியை இடியுங்கன்னு சொல்லி. அப்ப சில விஷயங்களை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இன்றைய காலங்கள்ல எங்களோட கோரிக்கைகள் நியாயமாக ஏற்றுக்கொள்ளப்படுமா, நடைமுறைக்கு சாத்தியமா? சும்மா மக்கள் மத்தியில உசுப்பேத்தி அரசியல் செய்து நாங்கள் யதார்த்த அரசியலை விட்டுட்டு நாங்கள் எப்படி சொல்றது சிந்தனை அற்ற அரசியலுக்கு தான் நாங்க இப்ப வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறோம். அதுதான் வேதனையா இருக்கிறது. ஒரு வசனம் அர்ச்சனா சொன்னதுக்காக இவ்வளவு கும்மணி அடிக்கும் இந்த சமூகத்துல இருக்கிற உண்மைக்கு புறமான கூட்டம் எந்த ஒரு நாளைக்கு உணர்ந்துதான் ஆகும் அர்ச்சனான்ற பாதை சரியாக இருக்கும் என்று. எங்க எதை எப்படி எந்த விதத்துல கலைக்கணும்ன்றது அவனுக்கு இறைவன் கொடுத்த வரம், இயற்கை கொடுத்த வரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆளுமைகள், அந்த ஆளுமைகள் இயற்கையாகவே அவர்களுக்கு வந்து அமைந்து விடுகின்றது. எங்களோட தேசிய தலைவருக்கு கிடைத்த ஆளுமையும் ஆற்றலும் ஒருங்கிணைந்த உலகமே திரும்பி பார்த்த விஷயமாக இருக்கேக்க அரசியல் ரீதியா அரசியல் பயணத்துல அரசியல் தெளிவோட அரசியல் சித்தாந்தத்தோட என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன விதத்துல எங்களோட மக்களுக்கு நான் என்னென்ன செய்யணும்ன்றது இறைவன் அர்ச்சனான்ற ஒரு அளவு கொடுத்த வரம். காலங்கள் நிச்சயமாக இன்றைக்கு ஒரு சில பேர் கேட்டிருந்தேன், 60 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து விட முடியுமா, நடைமுறைக்கு சாத்தியமாண்டால் நடைமுறைக்கு சாத்தியம். ஆனால் ஜனாதிபதி கூட சொல்லி இருக்கிறார், ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இலங்கையில வந்து ஒரு உற்பத்தியை உருவாக்குறதுக்கு 80 இடத்தை தாண்டி போகணும் என்று. அந்த 80 இடத்துக்கும் இதற்கு மேலிருந்த அரசாங்கங்களுக்கு கீழால கொடுத்து தான் ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களும் இலங்கையில தொழிலை உருவாக்கக்கூடியதா இருக்குது. அப்ப அர்ச்சுனா வெளிநாட்டு நிறுவனங்களோட கதைச்சிருக்கிறார், அவர் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறான். இனி ஆளுங்கட்சியா இருக்கிற அரசாங்கமும் அந்த 80 இடங்களும் அந்த அங்கீகாரத்தை கொடுக்க வேணும். அர்ச்சுனா எல்லா விடயத்தையும் வெளிப்படையாத்தானே சொல்லுறார், என்னுடைய அதிகாரம் இன்னது, என்னால் இதை செய்ய முடியுமா, ஆனா செய்ய முடியாட்டி என்னுடைய முயற்சி நடைமுறைக்கு சாத்தியமானதா, ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமான அடிப்படை பொருளாதார வாழ்வியலை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். இப்படி அவர் முழுமையான எண்ணங்கள் எல்லாத்தையும் இந்த மக்களுக்கு தெளிவாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நாங்களும் புலம்பெயர் நாடுகள் இதைத்தானே சொல்றோம், மக்களை ஏமாற்றி வச்சு நாங்கள் செய்த தேசிய அரசியல் காணும். மக்களுக்கு யதார்த்த நிலையையும் உலகத்தின் சட்டங்களையும் உலகத்துல நாங்கள் எவ்வளவு வீதத்துல எங்களை தேசியத்தை கொண்டு போன்ற உண்மையான விடயத்தை நாங்கள் சொல்றதுக்கான தயாரா இருக்கிறோமா? இன்றைக்கு புலம்பெயர் நாடுகள்ல எவராவது ஒருத்தர் மேடைகள்ல ஏறி இன்றைக்கு ஐநாவில எங்கட இந்த வடக்குல நடந்த அதாவது ஒரு இனப்படுகொலை நடவடிக்கை எந்த கட்டத்துல நிக்குது, எவ்வளவு வீதத்துல நிக்குது, நாங்கள் இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எவனாவது ஒருவன் முதுகெலும் உள்ள ஒருவனை கதைக்க சொல்லுங்க. புலம்பெயர் நாடுகள்ல இருக்க எவராவது ஒருவரை கதைக்க சொல்லுங்க. நாங்கள் காலங்காலமாக ஐநாவில போய் எங்களோட உறவுகள் முன்னுக்கு நின்று எங்களுக்கான இழப்பை கேட்டு கோரி 5000 10,000 இருந்த உறவுகள் இன்றைக்கு 1000 ஆகி 100 ஆகி 50 ஆகி போயிட்டு. ஆனால் ஐநாவுக்குள்ள எல்லாரும் போய் வரைதான் கதவு திறந்துருக்குது, போயிட்டு வரீங்க இங்க வந்து மேடையில கதைச்சிட்டு போயிடும் இல்லையா. எங்களோட மக்களுக்கு ஒரு தெளிவான யதார்த்தமான விஷயத்தை சொல்றதுக்கு யாருமே தயாராக இல்லை, யாரும் சொல்ல போவதும் இல்லை. அர்ச்சுனா போன்ற ஒரு பிறப்பு புலம்பெயர் தேசத்திலையும் பிறக்க வேண்டும், இந்த கோரிக்கைகளையும் இந்த வெளிப்பட தன்மையையும் கொண்டு வர வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைக்கு வடக்கில அர்ச்சுனான்ற ஒருவர் அரசியல் சார்ந்த சித்தாந்தங்களை வெளிப்படையாக உண்மையாக இன்றைக்கு எல்லா கட்சிகளையும் வெளிப்படையாத்தானே கூப்பிடுகிறார். வாங்கோ எல்லாரும் டிரெக்ட் நேரடி காணொலியில நாங்கள் கதைக்கிற விடயங்களை மக்களுக்கு முன் வச்சு ஒரு இடத்துல ஒளிபரப்பு செய்வோம்.
என்ன செய்ய போறோம், என்ன செய்ய முடியும், எங்களோட நோக்கம் என்ன, எங்களோட மக்களை நாங்கள் எதை நோக்கி பயணிக்கோன்ற சிந்தனையோட ஒற்றுமையா போவோம். நீங்கள் ஆறு கட்சி இருக்கா, 6 கட்சி உங்களோட கட்சி கொள்கையை சரியா உண்டா வச்சிருங்க. ஆனால் ஒற்றுமை என்ற ஒரு விஷயத்துல மக்களுக்கு செய்ய போற நலன் திட்டங்களையும் சரி, சமூக அபிவிருத்திகளையும் சரி, மக்களை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போன்ற சிந்தனையும் சரி ஒண்டா கூடி கதைப்போம் என்றால் எவர் வாருங்கள், எவரால வர முடியும்? அப்ப உங்களோட இதயமும் உங்களோட நெஞ்சும் பரிசுத்தமானது இல்லை. நாங்கள் அரசியல் என்ற ஒன்றை செய்ய வலிக்கிட்டு இந்த சமூகத்தை காலங்காலமாக ஏமாத்தி கொண்டிருக்கிறத விட நேர்மையான உண்மையான அரசியலையும் மக்களை கொடுத்து கொண்டு முடிஞ்ச விஷயத்த முடியும் என்று சொல்லியும் இன்றைய அரசாங்கங்கள்ட்ட எது சாத்தியமானது? இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் ஏதாவது ஒரு வாக்குறுதி, வடகிழக்கு சுயநிர்ணய உரிமை இல்லாத 13 திருச்சி சட்டம் ஏதாவது தருவன் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கா? இல்ல தரமா? ஒரு அளவு நடக்க போற விஷயம் இல்லை. உலக நாடுகள் தரப்போதா? எங்களுக்குள்ள நாங்களே ஒற்றுமை இல்லை, எங்களுக்குள்ளே நாங்கள் சரியாக மக்களை வழிபடுறதுக்கு தயாரா இல்லை, மக்களோட அடிப்படை வாழ்வியலுக்கு நாங்கள் ஒற்றுமையா சேர்த்து உழைக்க தயாரா இல்லை. எல்லா நிதியையும் தாரத்துக்கு அரசாங்கம் தயாரா இருக்குது, ஆனா எங்கள்கிட்ட செயல் திட்டங்கள் இல்லை. நாங்கள் எல்லாம் நீண்ட காலமா அரச உத்தியோகத்தில் இருக்கிறோம். எங்களை கேள்வி கேட்கக்கூடாது, எங்கள்கிட்ட எந்த விடயங்களும் நீங்க கதைக்க கூடாது. ஆனால் உங்கள்கிட்ட மக்களுக்கான எந்த திட்டங்களும் இல்லை. அபிவிருத்தி தொடர்பான திட்டங்கள் இல்லை, தொழில் வாய்ப்பு தொடர்பான திட்டங்கள் இல்லை, புனரமைப்பு தொடர்பான திட்டங்கள் இல்லை. அப்ப என்ன செய்ய போறோம்? நான் ஏற்கனவே பதிவு செய்து விட்டிருக்கேன். ஒன்றில் என்னட்ட திறமையை வளர்த்து கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் திறமையான ஒருவரை நான் பக்கத்துல வச்சு அவர்கிட்ட விவரங்களை எடுத்து நான் என்னுடைய நிர்வாகத்தை மேற்கொள்ளவன். நன்றி. தொடர்ந்து கதைப்போம். யாராவது கதைக்க போறீங்களா? இல்லை நான் கதைக்கட்டா? யாராவது கதைக்க போறீங்களா? கதைங்க. ஓகே, அதாவது இப்ப ரகுராமன் இன்றைக்கு நாங்கள் சொல்றது விஷயம் நடந்து கொண்டு இன்றைக்கு இந்த முக்கியமா தேசியம் என்று தமிழ் தேசியம் பேசுபவர்கள் இன்று பாராளுமன்றம் தொடங்கி இன்று 3 மாதம் ஆகிவிட்டது. இந்த அமைச்சு அமைக்கப்பட்டிருக்கிறது தனியாக புத்த சாசன அமைச்சு. அதன் கீழ்தான் அத்தனை இந்து சமயமோ முஸ்லிம் இஸ்லாம் சமயமோ எல்லாம் உள்வாங்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் இதுவரை கேட்டீர்களா? யாராவது ஏதாவது ஒரு தேசிய கட்சி, ஸ்ரீதரனா கஜேந்திரனா, யாராவது இந்த தமிழரசு கட்சிகளா பாராளுமன்றத்தில் கேட்டிருக்கீர்களா? நீங்கள் இன மத சமயம் பேதமற்ற ஒரு அரசாங்கமா இருக்கிறது என்று சொன்னால் எதற்காக நீங்கள் புத்த சாசன அமைச்சு என்று ஒன்றை வைத்திருக்கிறீர்கள்? இதற்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் புத்த சாசன அமைச்சு, இந்து கலாச்சார அமைச்சு, முஸ்லிம் இஸ்லாமிய கலாச்சாரம் என்று சொல்லி தனித்தனியாக வைத்திருந்தவர்களை நீங்கள் உண்மையிலேயே மக்கள், அதாவது ஒரே நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு நாடாக உருவாக்க போறேன்னு சொன்னால் அந்த மக்கள் அனைவரையும் எப்படி சேர்த்திருக்கிறீர்கள்? தனிய புத்த மத சாசனத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறீர்கள், இந்து சமயத்தையும் இஸ்லாம் சமயத்தையும். அதாவது இதை நீங்கள் இந்த தமிழ் பேசும் எம்பிமாரோ தமிழ் பேசும் மக்கள் இன்க்ளூடிங் நீங்கள் இன்றைக்கு என்பிபியிலிருந்து போனவர்கள் இதை ஏன் உங்களால் கேட்க முடியவில்லை? இது சரி, நீங்கள் இது புத்து சாசனம் என்று போட வேண்டாம், அதாவது அனைத்து சமய அனைத்து வழிபாட்டு முறைக்குரிய அமைச்சாக ஏன் அமைக்கவில்லை? தனியாக எதற்காக புத்த சாசனத்துக்கு மாத்திரம் அங்கே கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் பெரும்பான்மை இனமும் சிறுபான்மை இனம் என்று சொல்லி எங்களுக்கு ஒடுக்கப்படுற கலாச்சார ரீதியாகவும் சமய ரீதியாகவும் ஒடுக்க வேண்டும் என்ற தன்மையை அங்கே வச்சிருக்கிறார்கள் என்று இதுவரை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இதற்கு பின்புதான் ஒரு புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட போகிறது என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் இதை கதைக்க முடியாமல் பாராளுமன்றில் எப்படி ஒரு புதிய அமைச்சில் புதிய அரசியலமைப்பில் நீங்கள் உதைகளை எல்லாம் உள்வாங்க போகிறீர்கள்? இதுதான் என்னுடைய முக்கியமான கேள்வி. யார் வேற மேலே எம்ஐகே வந்திருக்கிறீங்க, கதை போறீங்களா? எம்ஐகே சொல்லுங்க. என்ன நான் இப்பதான் வந்தேன், என்ன டாபிக்ன்றது விளங்கல. கொஞ்சம் இருந்து கதைக்க டைம் தருவீங்க கதைக்கின்றேன். இல்ல நான் இப்பதான் வந்தேன். ஓகே சரி, வேற யாரு தீபன் கதைக்க போறீங்களா? தீபன். ஓம். ஓகே, வணக்கம். வணக்கம். என்னன்னு சொன்னா இது இந்த புத்த சாசனத்தை பற்றி நான் கணக்கு விட்டுட்டேன், கணக்கு எல்லாம் காய்ச்சிட்டு போயிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜோனத்தன் வடிவாக அறுத்துறுத்து காய்ச்சிருந்தார், எல்லாம்
நடைமுறையில தேசியம் பற்றி காய்ச்சாலும் நடைமுறையில் இது ஆகுமோ அதான் ஆகும் ஒரு வடிவாக சொல்லியிருந்தார். மற்றது இந்த அனுர அரசாங்கம் 13ஆம் திருத்தச் சட்டத்தை தருவது என்று சொல்லி வரையில சகலருக்கும் உரிமை இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லாமல் சுயமாக வாழலாம்ன்றது மட்டும்தான் சொன்னதை சொல்லி வந்திருக்கேன். மற்றது அங்க அந்த என்பிபியில் வந்த எம்பி மேல் வடக்குல இருந்து நியமிக்கப்பட்ட எம்பி மேல் அவர்கள் அனுபவம் இல்லாதாக்கள். அந்த சந்திரசேகரனை விட மிச்ச 2 பேரும் அனுபவம் இல்லாதாக்கள். அவர்களுக்கு என்ன நடக்குதுன்றே தெரியல போல கிடக்குது. ஒன்று. 2வது அவர்கள் நாட்டுப்பற்றைத்தான் முதன்மையா வச்சிருக்கிற மொழிய தமிழ் தேசியத்தை பற்றி அவருக்கு எந்த விதமான அக்கறையாய் தெரியப்படவில்லை. அதான் என்னுடைய கருத்து. நான் சொல்ல வந்தேன். நான் காட்சி நான் தொடர்ந்து சாய்க்க மாட்டேன். இடைக்கிட கருத்து சொல்ல இருக்கலான்னு பார்த்து கதைக்கலாம். நன்றி சந்தர்ப்பம் தந்ததுக்கு. நன்றி தீபன். எம்ஐகே நீங்க ரெடியா கதைக்க? இல்லை, ஓகே ஓகே ஓகே. இது அவங்களோட திட்டம் அதுதான். என்ன இப்போ திட்டமே அதுதான். தமிழ் தேசியம்ன்றதை தாண்டி இலங்கை தேசியத்துக்குள்ள எல்லாரையும் உள்வாங்கப்பட்டு அவை கொடுக்குற ஒரு தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதா இந்த நோக்கம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? தலைக்கு மேல வெள்ளம் போச்சு, அவ்வளவுதான். என்ன செய்யலாம்? நாங்க செய்யறதுக்கு நானோ நீங்களோ கதைச்சு என்ன செய்யலாம்? மக்களை எப்படி நாங்கள் விழித்தடைய செய்யலாம்? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. மக்களை விழிப்படைய என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மற்ற அர்ச்சனாவை தவிர்த்த மீதி எம்பிமாருக்கு எனக்கு எல்லா எம்பிமார்லேயுமே விமர்சனங்கள் உண்டு. நான் இதில் விமர்சிக்க வர இல்லை. ஆனால் அவங்க போட்ட நிகழ்ச்சி நிரலுக்குள்ள நாங்கள் எல்லாருமே உள்வாங்கப்பட்டுட்டோம். அது உண்மை. இது ஒரு புலனாய்வு சதி என்று கூட சொல்லலாம். எங்களை யுத்தத்தால் வென்றவர்கள் இன்று புலனாய்வு சதி மூலம் எங்களை பிரித்து கையாண்டுட்டார்கள். சரி, இப்ப என் அம்மாவை கூட நான் இது என் அம்மா இல்லை என்ற ஒத்துக்குற அளவுக்கு இருக்கு நிலைப்பாடு. அவ்வளோத்துக்கு உங்களுக்குள்ள மண்டைக்குள்ள இறங்கி மைண்ட் வாஷ் பண்ணி எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்ற ஒரு கவர்ச்சியான அரசியலுக்காக நாங்கள் நிற்கிறோம். இலங்கை தேசியம்ன்ற ஒரு இதுக்குள்ள நாங்கள் போய் கொண்டிருக்கோம். ஸோ விலங்கல் இந்த நீழ்ச்சி என்னென்ற விலங்கலை நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டி கிடக்குது. இதில் நம்பப்பட்ட மக்கள் இந்த புரட்சியும் ஒன்று இருக்குது. இதில் நம்பப்பட்டு தோல்வியுற்ற மக்கள் இந்த புரட்சி அது எப்படிப்பட்டதாக இருக்கும்ன்றது இனிவரும் காலங்களில் அறிந்து கொள்வார்கள். ஏதோ ஒரு நம்பி பயணிக்கிறார்கள். ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறையும் இந்த அரசாங்கம் விட்டு கொண்டிருக்குது. நம்பிக்கை. இவர்கள் கொடுக்கின்ற நம்பிக்கை பிரகாரம் பயணிக்கின்றார்கள். இதில் தோல்வி வரும்போது இங்கே ஒரு புரட்சின்றது வெடிக்கும் கட்டாயம். அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டாடும் என்று நினைக்கிறேன். நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அர்ச்சனாவை நாங்கள் ஃபாலோ பண்ணுவது கூட, அர்ச்சனாவை நாங்கள் ஒரு தலைவராய் கொண்டு வருவது கூட இதை நடைமுறைப்படுத்த முடியும் என்று நம்புகிறீர்களா? இல்லை, நான் தலைமையை யாரையும் இந்த காலத்தில் தலைமையேற்று நான் வழி போகிறதுக்கான ஐடியாஸ் என்னிட இல்லை. ஆனால் ஒரு தலைமை சொல்லப்பட்ட வேலை திட்டத்துக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறோம். ஒரு தலைமைகளை அரசாங்கத்தை நாங்க நம்ப முடியாது. அரசாங்கம் உள்வாங்கிட்டால் நாங்கள் இதுல இருந்து மீள்றதுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு திரும்புச்சுட்டு இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள்ல ஆய்வு செய்த சொன்னால் ஆரை பின்பற்றினா நாங்கள் ஒரு கொஞ்சம் ஒன்று சொன்னாலும் எங்களுக்கான சுய கௌரவத்தை அப்படி இப்போதைக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் நாங்கள் பூகோள அரசியல் மாற்றத்தின் அடிப்படையில் எங்களுடைய உரிமைகளை பெறறதுக்கு முடியும். நான் இதுல சம்பந்தமா ஒரு கருத்து சொல்றேன். இன்னைக்கு நாங்கள் எல்லாத்தையும் கைவிட்டோம். இவ சொன்ன மாதிரி நாங்கள் இன்னொரு கதை சொல்றேன். இதுல அர்ஜுனாக்கு ஆதரவு வழங்குறீங்க. அர்ஜுனாக்கு பக்கத்துல நின்றவர்கள் யாரும் இருக்கிறீங்களா? அர்ஜுனா பக்கத்துல யாரை கேட்குறீங்க? இல்ல, அந்த சாவச்சேரி போராட்டத்துல அர்ஜுனாக்கு பக்கத்துல நின்று உறுதுணையா நின்றார்கள் யாரும் இருக்கிறீங்களா? தொடர்ந்து பயணிக்கிறோம். சரி, ஓகே. இதுல நானும் ஒரு ஆள் சாவச்சேரி பிரச்சனை அர்ஜுனா பக்கத்துல இந்த போராட்டத்துல ஆதரிச்ச ஒருவன் என்ற ரீதியில நான் உங்களோட கலந்து கொண்டிருக்கிறேன். சம்டைம் நான் யாரையும் ஆதரிக்கிற நிலைப்பாட்டில் இப்போதைக்கு இல்லை. எல்லார்டையுமே ஒரு தெளிவற்ற தன்மை இருக்குது.
சரியோ, ஒரு வழியை பின்தொடர்ந்து போய் வழிகளில் போய் மாட்டிக்கொள்ளணையோ என்ற ஒரு அச்சப்பாடும் இருக்குது. சரி, வழியை வழி ஒரு பாதையில போனா வழிகள் இல்லாமல் பாதையை கடக்கலாம். சரியோ, அந்த வலியை எப்படி நாங்கள் அனுபவிக்கிறோம்ன்றதும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த வலியை நாங்கள் கடந்து அடுத்த கட்டத்தை என்ன செய்ய போறோம்ன்றதும் இருக்கு. அந்த வலிக்குள்ளேயே விழுந்து அதன் தாக்கத்துல மூழ்கி போயிருக்கிறதும் ஒரு விஷயமாக தான் தோணுது. ஓகேண்ணா, ரைட். வேற சொல்லுங்க. நான் அதுக்கு விளக்கம் நாங்கள் வந்து இப்ப இதுல வந்து என்னுடைய பயணம் இதுதான். இனிவார நிகழ்ச்சி, இனிவார அரசியல் இப்ப இந்த சமூகத்துல நீங்க ஒரு விளக்கத்தை வடிவா கொடுக்கணும். ஒரு ஆளை புள்ளின்னு காட்டினால் சரியானவராக காட்டவும் இந்த சமூகத்தை பின்பற்ற சொல்லி நாங்கள் தெளிவா சொல்றோம். இந்த தளத்திலிருந்து தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் இன்னும் சரியான வாக்குறுதலை தரையில நம்பகத்தன்மையற்ற அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை நம்பி நாங்கள் இறுதியாக கிடைச்சிருக்க எங்களுக்கு 2 சந்தர்ப்பம், பிரதேச தேர்தல், வனமாகாண தேர்தல். இந்த 2 சந்தர்ப்பமும் எங்களை நாங்கள் ஆளுகின்ற ஒரு வரலாற்று பதிவு தான் அது. எங்களோட அபிவிருத்தி, எங்களோட வாழ்வியல், எங்களோட தனித்துவம், இந்த 2மே கட்டியமைக்கப்படும். நிச்சயமாக இந்த 2ஐயும் நாங்கள் அரசாங்கத்திட்ட விட்டுட்டோம்னு சொன்னால் இனி எந்த காலத்திலையும் இந்த 5 வருஷத்துக்கு நாங்கள் எந்த விதமான மாற்று பக்கங்களும் இல்லாமல் அவைக்கு கீழ்தான் முழுமையாக செயற்பட வேண்டி வரும். இது உங்களுக்கு புரியவில்லை, உங்களுக்கு தெரியவில்லை, உங்களுக்கு இந்த அரசியல் ஞானத்துக்கான சிந்தனை ஏற்க முடியவில்லை என்றதை நான் மறுக்கையில உங்களோட கருத்தை நீங்க சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த சமூகத்துக்கு நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். இறுதியாக கிடைத்த இந்த 2 சந்தர்ப்பங்களை நீங்க தவற விடுவீங்களாக இருந்தால், அதாவது ஜனாதிபதி அவர்கள் கூறிய ஒரு விடயம், 3 மொழிகளிலேயும் நீங்கள் எந்த நேரத்திலையும் எப்பவும் எங்கேயும் தொடர்பு கொள்ளலாம் என்று. இப்ப இன்றைக்கு வந்து 7 மாசம் ஆச்சு. அப்ப ஒரு நிமிஷம் வந்து 7 மாசம் ஆச்சு. எங்கேயாவது ஒரு கடிதம், நீதிமன்ற கடிதம், அரச கடிதம், 3 மொழிகளில் பிடியான கடிதம், ஏதாவது ஒரு கடிதத்துல ஒரு ஆக்கப்பூர்வமாக இந்த எழுத்திலேயே மாற்ற முடியாத அரசாங்கம் எங்களுக்கு முழுமையாக எல்லாத்தையும் தந்துவிடும் என்று நம்பினோம்னு சொன்னால், அன்றைக்கு டிசிசி மீட்டிங்களை அபிவிருத்தி குழு கூட்டத்துல அந்த ஜனாதிபதிகிட்ட நாங்கள் கௌரவமா மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களே, உங்களால் தரப்பட்ட முதலாவது வாக்குறுதி கூட இன்னும் இங்கு நிறைவேற்றப்படவில்லை. அப்ப இதுக்கு பிறகு இந்த சமூகத்தை மக்களையும் உங்களுக்கு பின்னுக்கு தொடர்ந்து பயணிங்க உண்டு எந்த நட்பு அடிப்படையில் நீங்க கேட்குறீங்க? அவ்வளவுதான். தொடர்ந்து வாய்ப்போம். நான் கேட்கிறேன், நீங்கள் திருப்பியும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறீங்களான்னு கேட்குறோம். நாங்கள் இப்போ கடந்து எல்லா போராட்டம் வாரம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் இப்போ எல்லா விதத்திலையும் போராடி இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தின் நியாயப்பட்ட சர்வதேசத்தில் ஒரு அங்கீகாரத்துக்காண்டி முறையிட்டு சில வழிகளில் தோல்விட்டு இருக்கிறோம், சில வழிகளில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் தான் ஒரு விடுதலை பெறலாம் என்று நாங்கள் யோசிக்கின்றோம். அதாவது வந்து பூகோள அரசியல் ஊடாக சர்வதேசத்துக்கு நாங்கள் தேவையில்லை என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் அங்கீகரிக்கப்படுவோம் முதலாவது. ஆனால் நாங்கள் திருப்பியும் இந்த 75 வருஷமாக தோற்று போன ஒரு இனம் திருப்பியும் அதே குட்டைக்குள்ள விழுந்து இருக்கிறதுன்றது என்னால் ஏற்க முடியாது. என்னன்னு சொன்னான்னு எங்கட இப்படிப்பட்ட சிந்தனை இருக்குல்ல, இப்ப நீங்க சொல்ற சிந்தனை இருக்குல்ல, இதுதான் எங்களை வந்து இன்னும் பின்னடைவுக்கு தள்ளுதானே. எப்பயுமே எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சான்ஸை நாங்க பயன்படுத்தாம அதை விமர்சிச்சு கொண்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு இன்னொண்ட தேடுறோம், இல்ல இல்லாத ஒன்றை தேடுறோம். இப்ப சர்வதேசத்திட்ட இவ்வளவு காலமா நாங்க வைக்காது இனி போய் வைக்க போறோம் அல்லது சொல்ல போறோம். அதாவது இதுக்கு நாங்க சரியா இதுக்கு நான் சரியான விளக்கம் உங்களுக்கு சொல்றேனே. என்னட்ட சரியான விளக்கங்கள் இருக்கு, நகர்வுகள் இருக்குது. சரி, சர்வதேசத்துல தேவைகளை நாங்கள் உணர வைக்கணும்னு சொன்னா சர்வதேசத்துக்கு எங்களை என்னத்துக்கு தேவைன்றதை முதல்ல யோசிக்க வைக்கணும். யோசிக்க தேவையில்லைன்னு நாங்க எப்படி நாங்கள் இதை செய்யலாம்? இல்ல ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்றேன்டா, அண்ணா ஒரு நிமிஷம் கேளுங்க, நீங்க அப்புறம் எனக்கு பதில சொல்லுங்க. சர்வதேசத்திட்ட போய் ஒரு சாதாரண மனுஷன் வந்து கதைக்கலாம், சரியோ? நான் போய் சர்வதேசத்துல போய் என்ற குரலை அங்க கேட்க போறது இல்லை. நாங்கள் எங்கட பிரதிநிதிகள் மூலமாகவோ அல்லது அரசியல்வாதிகள் மூலமாகவோ தான் எங்கட குரல் சர்வதேசத்துக்கு போகுது, சரியோ? இப்படி போயக்க எந்த அரசியல்வாதியை கொண்டு போய் நீங்க சர்வதேசத்துல வச்சு கதைக்க போறீங்க? அதுக்கு இருக்கிறது. இப்ப நான் சொல்றேன், அர்ச்சனாவை வச்சு அதை செய்யலாம். அர்ச்சனாவில் இருக்கிற குறைகள் ஒரு சில அவற்றை தனிப்பட்ட விஷயங்களை நாங்கள் விடுவோம், அது எங்களுக்கு தேவையே இல்லை. ஆனா அவரை வச்சு செய்யலாம்ன்றே அவரை பயன்படுத்துறது தான் எங்கட புத்திசாலித்தனம், சரியா? இப்ப தனிப்பட எனக்கு அவரில் ஒரு விஷயத்தை பிடிக்கலைன்றதுக்காக அவர்
அரசியலுக்கு அல்லது மக்களுக்கு நல்லது செய்யாதவர் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரக்கூடாது. இப்போ கிடைச்சிருக்கிற சான்ஸ் இதுதான். இப்போ இதை நாங்கள் பயன்படுத்தாமல் இன்னொன்றை பார்த்து கொண்டிருப்போம்னு சொன்னால் கிடைக்கிற வெற்றியை விட்டுட்டு காலங்காலமாக நாங்கள் இப்படியே பார்த்து கொண்டு தான் இருக்க போகிறோம். அப்போ இதில் நாங்கள் ஒரு தெளிவு இந்த சிந்தனை அண்ணன். இப்போ நீங்கள் உங்களோட கருத்தை நான் புறக்கணிக்கல, ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்படி ஒரு சிந்தனையோட இருந்தோம்டா காலங்காலமாக எங்களுக்கு நீதி கிடைக்குமென்று பார்த்து கொண்டிருப்போம் ஒழிய எங்களோட நீதியை கதைக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏனண்டா இவ்வளவு காலமும் இப்படியெல்லாம் நிறைய கொள்கையோட தான் என்ன கதைச்சு கொண்டிருந்தவங்க, எல்லாம் சொல்லி கொண்டிருந்தவங்க. ஆனால் பாராளுமன்றத்துக்கு கூட எங்களோட பிரச்சனை சரியாக போய் சேரலையேன்னு, எங்களோட ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட கதைக்கப்படலையே. இன்றைக்கு தானே வேலையில்லா பட்டதாரிகளை பற்றி பிரச்சனை வருது, இன்றைக்கு தானே காணி பிரச்சனை வருது. இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயம் தானே. என்ன அப்போ எங்களோட அடிப்படை பிரச்சனையை கூட தீர்வு வராமல் நாங்கள் சர்வதேசத்தை பற்றி யோசிக்கிறது முட்டாள்தனம் பண்ண. நான் முதல் தண்ணி குடிக்கணும் பண்ணேன், அதுக்கு பிறகு நான் சாப்பிடணும். தண்ணியும் இல்லாமல் சாப்பிட்டு நான் விக்கி சாகிறதானே. அடிப்படை பிரச்சனை இல்லாமல் நாங்கள் என்னென்ன மற்றதுக்கு போகிறது? நாங்கள் இதுவரைக்கும் அடிப்படை பிரச்சனை இல்லை, பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொண்டோம், எவ்வாறு வாழ்ந்தோம்ன்ற கட்டமைப்பும் இருக்குது, செய்திருக்கிறோம், சாதிச்சிருக்கிறோம். நிறைய விஷயத்துல முதலாவது அதை நீங்க உணர்ந்து விடணும். வெயிட் பண்ணுங்க அண்ணன். தலைமை நீங்க தலைமை காட்டின வழி என்று ஒன்று இருக்குது. நீங்கள் யாருக்கு ஆளுக்கு ஆள் தலைவர் தேடி கொண்டிருக்கிறீங்க, அப்படி இல்லை. இப்போ தலைவர்களை தேடுனீங்கள்டா வெறும் தரகர்கள் தான் வருவாங்க. சரியோ, தலைவர்கள் இப்போதைக்கு வர மாட்டார்கள், தரகர்கள் மட்டும்தான் வருவார்கள். சரியோ, அப்போ நீங்கள் தலைமைகளை தேடவில்லை, தலைமை காட்டின வழிகளை பயணித்தாலே போதும், எங்களுக்கான விடுதலை சாத்தியம். இன்றைக்கு அமெரிக்காவால் ஒதுக்கப்பட்ட நாடு அல்பேனியா. அல்பேனியாவில் அல்பேனியர்கள் அழிஞ்சா கூட அந்த